கேட்டு, அப்பா என்ற மூன்றெழுத்தில் உன் அகிலமும் அடங்கியிருக்கும். ஆண் வாலிபத்தில் வம்பிழுப்பான் அவிழ்த்துவிட்ட காளை போல, கவலைகள் எதுவுமின்றி நேரமது அறியாமல் சுற்றி வரும் காளை. கன்னி ஒன்றை கைப்பிடித்த பின்னே கணவனாய் சுற்றி வருவான். இந்த இருவருக்கும் ஓர் புது உயிர் பிறக்கையிலே, அப்பா என்ற இருக்கையில் அமர்ந்த பின்னே அத்தனையும் மாறியிருக்கும். தன் குடும்பத்தின் நலம் ஒன்றே அவர் நினைவில் நிறைந்திருக்கும். தன் பிள்ளைகள் வளர வளர தன் சந்தோஷத்தை மறப்பார். தன் குழந்தைகளின் சந்தோஷத்தை தான் நினைப்பார். தான் காணாததை தன் பிள்ளைகள் காண தன் தோளில் சுமப்பார். அப்பா என்ற உறவில் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லை. தன் பிள்ளைகள் நலமுடன் வாழ கவலைகள் யாவற்றையும் வெளியே சொல்லாமல் தன் மனதிலே சுமப்பார். வயது முதிர்ந்த பின்னரும் தன் பிள்ளைகளின் பின்னே நிலையில் ஒதுங்க நினைக்காமல் தனித்திருந்து தன் பிள்ளைகளின் வாழ்வை ரசிக்க நினைக்கும் ஒரு ஜீவன். ஒவ்வொரு வீட்டிலும் வாழும் தெய்வம் அப்பா. ஏனோ சிலருக்கு அவருடைய அருமை தெரிவதில்லை. சில பிள்ளைகள் அவர்களை மதிப்பதில்லை. அவர் மறைந்த பின்னே அவரை பற்றி நினைப்பதில் பயனில்லை. தந்தையின் அருமையை தந்தை இழந்த பிள்ளைகளிடம் கேட்டுப்பார். கால சக்கரம் சுற்றி நீ தந்தையாகும் போது உன் தந்தையின் தியாகம் புரியும் உனக்கு அப்போது. அப்பா என்பது நம் வாழ்வின் ஓர் மந்திரம்.